Hello friends, in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா salary details for Tangentco AE 2025. So நமக்கு ஏற்கனவே தெரியும் TNPSC ல Combined Technical Services Examination non-interview post பண்ண ஜூலைல நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அக்டோபர்ல எக்ஸாம்ஸ் நடந்துச்சு, பிப்ரவரியில ரிசல்ட்ஸ் வந்துச்சு, இப்போ OCV நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிளிக்கு வந்து Tangentco எலிஜிபிள், PWD எலிஜிபிள். ஸோ இந்த ரெண்டுக்கும் நமக்கு எது செலக்ட் பண்ணணும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்காக சேலரி டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா PWDக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அது பாருங்க, அது வந்து ஃபார் போத் EC அண்ட் ட்ரிபிளி. ஸோ Tangentco பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ட்ரிபிளி. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்து ஃபுல் சேலரி டீட்டெயில்ஸ் ஃபார் Tangentco பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு டோட்டல் சேலரி, தட் இஸ் ஃபுல் சேலரி அதாவது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் படி நமக்கு பேசிக் பே அப்படிங்கிறது எவ்வளோ வந்து நமக்கு இது பண்ணியிருக்காங்கன்னா லெவல் 1 CPS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெவல் 1 CPS அப்படிங்கிறப்ப நமக்கு பேசிக் பே ஆர் டியூட்டி பே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 39,800 to 1,26,500 வரைக்கும் இருக்குங்க. ஓகே, இது வந்து பேசிக் பே. அடுத்தது பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 53% இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் 21,094 rupees. இது பார்த்தீங்கன்னா 6 months once நமக்கு ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 3% இன்க்ரீஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா HRA ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ். ஸோ ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் அப்படின்னா என்ன, சப்போஸ் நமக்கு கோட்டஸ் வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா HRA வராதுங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு கோட்டஸ் வேண்டாம் அப்படின்னா நமக்கு HRA வரும். இந்த HRA அப்படிங்கிறது என்ன, சிட்டி பொறுத்து மாறும். ஸோ வி ஹாவ் கிரேட் 1A, கிரேட் 1B, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. ஸோ இது மாதிரி 5 டைப்ஸை பிரிக்கலாம். இதில் கிரேட் 2ங்கிறது கிரேட் C சிட்டிஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்கே என்ன கிரேட் 1B சிட்டின்னு அஷ்யூம் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ தட் அதுக்கு வந்து HRA வந்து 3,400 வரும். ஓகேங்களா? இப்போ கிரேட் 1Aனா சென்னை சுற்றி இருக்கிற சிட்டி லிமிட், தட் இஸ் அப் டு 32 கிலோமீட்டர்ஸ் வரும். அதே 1Bனா கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, ஈரோடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு மாறும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா MA மெடிக்கல் அலவன்ஸ், இது வந்து 300 rupeesங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி பொறுத்து மாறும். தட் இஸ் நமக்கு வந்து ஒரு பேசிக் ஒரு பஸ் ஃபேர் வச்சு இது கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 400. ஓகேங்களா? ஸோ HRAவும் CCAவும் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு டோட்டல் கிராஸ் சேலரி அப்படிங்கிறது என்ன வரும்னா 64,994 வரும். ஓகேங்களா? இது வந்து கிராஸ் சேலரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து கம்பல்சரி டிடக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் PPF போடுறீங்கன்னா அதுக்கு தனியாக டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அது வந்து இண்டிவிஜுவல் பொறுத்து மாறும். பட் இது வந்து கம்பல்சரி டிடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதில் CPS அப்படிங்கிறதுனா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 10% ஆஃப் பேசிக் பே அண்ட் DA அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6,090 வரும் நமக்கு. இது வந்து கவர்மெண்ட்டும் நமக்கு போடுவாங்க, நாமளும் போடுவோம். ஸோ இது வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது வந்து 295 rupeesங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமே கார்பஸ் ஃபண்டுன்னு இருக்கும், அது வந்து 5 rupees. சப்போஸ் நமக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து நமக்கு லிமிட் தாண்டிடுச்சு, ஸோ நம்ம ஃபேமிலிக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த கார்பஸ் ஃபண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா FBF அப்படிங்கிறதுனா ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு. இது பார்த்தீங்கன்னா 110 rupees. இது வந்து யாருக்கு நாமினி நம்ம இது பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து நாளைக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா SPF, இது வந்து ஸ்டாட்டுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது வந்து 70 rupeesங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னா 6,570 அப்படின்னு வந்துடும். அப்போ நெட் சேலரி என்ன வரும் அப்படின்னா 64,994 மைனஸ் 6,570. ஸோ 58,424 நமக்கு ஆன் ஹேண்டில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவல் பொறுத்து மாறும், ஏன்னா CCAவும் HRAவும் நமக்கு மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அபவுட் சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ கண்டிப்பாக என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.